ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனுவே. அசாத்திய சாதக ஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனதர்ம குருநாதர் திருமிகு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி, எனக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து ஆசான்களையும் குருமார்களையும் மானசீகமாக வணங்கி, நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். குரு பயிற்சி பதிவுகளை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் தனுசு மற்றும் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தோம். தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தார். ருணரோக சத்ருஸ்தானம்ங்கிற இடத்துலனா உங்கள் லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் போய் 6ல் உட்கார்ந்தாருன்னா சுகம் கெடுங்கிறது. சுகம் கெட்டுட்டே இருந்தது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸு ஏதோ ஒன்று மாற்றின்னு சொல்லுவோம். தனுசு இந்த ஒரு கடந்த காலங்கள் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. அதுவும் நமக்கு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் 2024க்கு அப்புறம் ரொம்ப தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்த காலம். உங்களோட 7ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறாரு. நலமா அப்படின்னா சுமார் 7ங்கிறது உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானத்துக்கே வந்து உட்கார். தோஷத்தை கேந்திராதிபத்திய தோஷத்தையும் அந்த இடத்துல வாங்குறார். அதாவது சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சுமாராக ஒரு 50% நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு தசாபுக்திகள் நடந்துருச்சுன்னா சிறப்பு. பூர்வீகம் சார்ந்து விரயங்களை கொடுக்கும். பூர்வீகம் சார்ந்த விரயங்களை தரும். ஆரம்பம் பூர்வீக விரயம் மறந்து போகிறதுங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன் நேற்று சொன்னேடா வரேன்னு அப்படின்னு, நேற்று வந்து அடிக்க வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். மறதி நமக்கு வந்து கொஞ்சம் மறந்து போகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். சில விஷயங்கள் சொல்ல வந்துட்டு சொல்லாமல் போயிடுவோம், அப்புறம் சொல்லலைங்கிறதுக்கு. இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களிலும் நம்ம தூக்கம் சார்ந்த விஷயங்களிலும் கொஞ்சம் தொந்தரவுகளை தரும். ஜூனுக்கு பிறகு, ஜூன் மாதத்திற்கு பிறகு எடுக்கும் முயற்சிகள் வெற்றி நல்லா. அதுவும் முக்கியமாக மீடியா செக்டாரில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தோ இன்னைக்கு ஏஎல்பி அட்சய லக்னம் தனுசு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா மீடியாவினுடைய வளர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸை கொடுத்தோம். திருமண வாய்ப்பு கூடி வருதியா? இரண்டாம் திருமணம், 2ஆம் கல்யாணம் ஆகணும்னு எனக்கு முதல் கல்யாணமே கஷ்டம், அதில் 2 அப்படின்னா அதுக்கான ஒரு வாய்ப்புகளுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு 2வது திருமணத்திற்குண்டான காத்திருப்பு பட்டியலில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாகும். லாபம் மகிழ்ச்சி இருக்கியா? முயற்சிகள் வெற்றி கண்டிப்பாக. எடுக்கக்கூடிய இத்தனை நாள் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடியது. ஆரோக்கியத்தை மாத்திரம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. மனம் ஒரு தெளிவுக்கு போகும். பட்டியே ஒரு இரிட்டேஷன் பிச்சுக்கலான்னு இருக்கு பாருங்க. ஒரு மனம் ஒரு தெளிவுக்கு போகும். தொழில் வேலையில் உயர்வு, ஒரு தொழில் இடம் இருக்குன்னா ஒரு மாற்றம், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அனுகூலமாக இருக்குது. ஆரோக்கியம் சார்ந்த கவனம் தேவை. கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. பொருளாதாரம் சுமாராக இருக்கும். குரு தசை நடப்பவர்களுக்கு நன்று. குரு தசை நடக்குது அப்படின்னா இந்த பொருளாதாரம் நல்லதாகவே உங்களுக்கு இருக்கும். கல்வியில் கவனம் தேவை. கொஞ்சம் படிக்கிறது, படிப்பு சார்ந்த என்ன வேணால் படிங்க. இந்த படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஒரு தடுமாறுறது அப்படிங்கிறது வரும், பார்த்துக்குங்க, கவனமாக இருங்க. வீடுமனை வாங்கக்கூடிய விஷயங்கள்லையும் கவனம் தேவை. மனைவி பெயரில் வாங்கலாம், அதில் கூட்டாக சேர்ந்து அண்ணன் தம்பி சேர்ந்து வாங்குறது, அந்த மாதிரியான அண்ணன் தம்பி சேர்ந்து வாங்குறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சாதக பாதகங்களை கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. எது சாதகமாக போயிட்டுருக்கு, இது பாதகமாக இருக்குது. முக்கியமாக இந்த வருட கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும் பொழுது ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். வருட கிரகங்கள்லாம் பெயர்ச்சி ஆகிறப்போ நம்ம ஜாதகம், நம்ம எந்த ராசியில் பிறந்திருக்கலாம், எந்த லக்னத்தில் பிறந்திருக்கலாம், இன்றைக்கி என்ன போயிட்டுருக்கு, 4 கிரகங்கள் இந்த தடவை மாறுதுங்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருமே ஒரு முறை ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. வருஷத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்கப் மாதிரி இந்த 4 கிரக மாற்றம்ங்கிறதுல ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. சாதக பாதகங்களை அறிந்து செயல்படணும். எங்கே நான் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும், எங்கே பரவாயில்லன்னு போகலாங்கிறது தனுசு ராசி கண்டிப்பாக பார்த்து செயல்படுங்க. உறவுகள் சார்ந்து, முக்கியமாக நட்பு உறவு சார்ந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குரு வழிபாடு ரொம்ப நல்லது. குரு வழிபாடு
ரொம்ப நல்லது. முக்கியமாக மனைவியுடன் சேர்ந்து குரு மகான்களுடைய வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அண்ணன் தம்பி முக்கியமாக மூத்த சகோதர உறவு வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். இளைய மூத்த இது ரெண்டுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நட்பு, உங்களை குற்றம் சொல்லாத நட்பு இருக்குது பாருங்கள், அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு உபகாரமாக ஒரு தூணாக உங்களுக்கு நின்று சப்போர்ட் பண்ணிடும். கவலைப்படாதீங்க. மனைவி வழி உறவுகளும் கூட உங்களுக்கு மனைவி வழி பூர்வீகம் இருக்குதுன்னா அவங்க அது மூலியமான ஒரு லாபம், அது மூலியமான ஒரு விஷயம். மாமனார் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கடன் வாங்குவது கொடுப்பதில் கவனமாக இருங்கயா. பணம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம். நீங்கள் வாங்கினாலும் ஒழுங்காக திருப்பி கட்டணும். நீங்கள் யாருக்கா கொடுத்தா அவன் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ஸோ கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தனுசு ராசி கவனம். அடுத்தது மகர ராசி. என்ன வழிபாடு? அதுதான் மகான்களுடைய வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. மகர ராசி 7.5 சனி முடிவுக்கு வருது. ராகு கேத்து பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா சுமாராக தான் இருக்குது. ஏன்னா ராகு கேத்து மாறுறது சனி விட்டாலும் ராகு கேத்துவனுடைய தன்மை, குரு மாற்றம் சிறப்பில்லை. அடுத்தடுத்து என்னையா நல்லதே சொல்ல மாட்டீங்களாயா மகர ராசிக்கு? ஒரு சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா அவ்வளோதானா அப்படின்னு கேட்பாங்க பாருங்கள். அந்த கண்டினியூஷன் அப்படி இருக்குது. நமக்கு என்ன வேண்டுதலா சொல்லுங்கள், உங்களுக்கு நல்லா இருக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறதா சொல்ல புரியுதா? எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பல்ல பிடிங்கின கதையாக இருக்கும். நமக்கு ஒரு பல்லு பிடுக்கிறதுக்கு 50 ரூபா, சில்லறை இல்லையா 50 ரூபான்னு சொல்லிட்டு இன்னொரு பல்ல பிடுங்குவார் பாருங்க. அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய சூழ்நிலை அப்படி மாறுது. அடுத்தடுத்து எல்லா கிரகங்களும் மாற்றத்தை கவனத்தில் கொண்டு அதை எல்லாம் மனசில் வச்சுட்டு தான் பலன் நிர்ணயிக்கணும். சும்மா குரு 6க்கு போயிட்டார், 3-12க்குரியவர் 6ல் முயற்சி விரயம் அப்படி இல்லை. 6ஆம் இடத்தில் குரு உங்களோட 3-12க்குரியவர் 6ல். தகவல் தொடர்பு, பேச்சுக்கள், இளைய சகோதர உறவு, தைரியம். அதாவது போய் யாருக்கா ஜாமீன் போடுறேன்னு போய் நிற்காதீங்க தயவு செய்து. ரொம்ப கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் ஜாஸ்தியாகும். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள், அதன் மூலியமான செலவினங்கள் இருக்கும். ஆரோக்கியத்திலும் கவனம் தேவையா. ஆரோக்கியம் கண்டிப்பாக கொழுப்பு, குரு மண்ணீரல், குரு வயிறு, குரு கேஸு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். ஸ்வீட் சம்மந்தப்பட்ட, சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கும். வேலை தொழில் சார்ந்து ஓகே, டெய்லி ரொட்டீன் அப்படிங்கிறது கெடாது, நல்லா வச்சுருப்பார். குடும்பம் வருமானம் சார்ந்து அனுகூலமாகவே இருக்கு, அதிலையும் பிரச்சனை பண்ணலை. மாணவர்கள் படிப்பு சூப்பராக இருக்க போகுது. இனிமேல் இத்தனை நாள் படிக்கலைங்கிறவன் இன்னும் நல்லாவே படிப்பான். ஆராய்ச்சி படிப்புக்கு கூட போகலாம். உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு வருங்கய்யா. ஜூன் மாதத்துக்கு பிறகு புதிய தொழில் முயற்சி, முதலீடுகள் கவனம் தேவை. கண்டிப்பாக தேவை. கல்வி சார்ந்து சிறப்பு. வருமானத்தை பிடித்து வையுங்கள். வருது, பிடிச்சு வையுங்க. உங்களோட 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இந்த 12ல் குரு பார்வை யாருக்கெல்லாம் வருதோ, எந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு வருது, மகர ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, மீன ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. குருவினுடைய அந்த 12ஆம் இடத்திற்குரிய பார்வை ஒன்று செலவினங்களை ஏற்படுத்தும். அப்படின்னா பிரயாணங்கள், வண்டி வாகனங்களில் போகிறப்ப கவனமாக இருக்கணும். மகர ராசி அடிப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும். ஸோ என்ன பண்ணணும் நீங்கன்னா, பாதரட்சைங்க, செருப்பு வாங்கி தானம் கொடுங்கய்யா. முதல் பண்ணுங்க. யாருக்காவது இல்லாதவங்களுக்கு, நம்ம அப்படி இல்லை நம்மளால் முடியாதுன்னா புது செருப்பு வாங்கிட்டு ஒரு கோயிலுக்கு, நல்ல கூட்டமாக இருக்கிற கோயிலுக்கோ ஒரு கல்யாண மண்டபத்துக்கோ போய் விட்டுட்டு வந்துடுங்க. எவனாவது எடுத்துகிட்டு போய்ப்பான். சரியா? அதை பண்ணுங்க. ஆனால் பாதரட்சை வாங்கி போட்டுட்டு போகிறீங்கன்னா நடந்து உங்களுக்கு அருகில் இருக்க கோயிலுக்கு நடந்து போய் விட்டுட்டு வாங்க. முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.